நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை செட் பண்ணி மட்டும் வைக்காம, அதுக்காக நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், அது எவ்வளோ கன்சிஸ்டன்சியா இருக்கும், இது எல்லாமே தான் நம்மளோட சக்ஸஸை தீர்மானிக்குங்கிறத ஆக்டர் விஜய் வந்து நிரூபிச்சிட்டாரு. சாரி சிஎம் விஜய் வந்து நிரூபிச்சிருக்காரு. நான் பெருசா விஜயோட ஃபேன்லாம் கிடையாதுங்க. அவரோட மூவிஸ் பிடிச்சதுன்னா பார்ப்பேன், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பட் இப்போ அவரோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் அவரை சக்ஸஸ்க்கு ரீச் ஆகி கொண்டு போயிருக்குன்னா, எவ்வளோ அவமானம், எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ நெகட்டிவிட்டி, பெரிய பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. இது நான் சும்மா நம்ம ரேண்டமாக பார்க்கும்போதே அது நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு ஆக்டர் விஜயா ஆகிறதுக்கும் ஒரு சிஎம் ஆகிறதுக்கும் அவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் அதுக்காக 30 வருஷத்துக்கு மேலேயே அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எதுவுமே ஈஸியாக நமக்கு கிடைச்சிடாதுங்க. அதுக்காக நாம் போடுற எஃபோர்ட்டை பார்த்து இந்த பிரபஞ்சமே அதுக்கான வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத ஆக்டர் விஜய் நிரூபித்து காமிச்சிட்டாரு. அவரோட லைஃப்பையே ஃபாலோ பண்ணாமல் அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு, அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. எவ்வளோ அவமானப்பட்டாலும் கீப் சைலண்ட்டு. மனிஃபெஸ்டேஷன், ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நாம் எஃபோர்ட் போடுறது மட்டும் இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம மனசில் உறுதியாக நினைக்கணும். கீப் கன்சிஸ்டன்சி. இதெல்லாமே நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்க. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.